வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்த காண்டம் பகுதியில் ராவணன் மந்திரப்படலம். அனுமனால் எரிந்து போன இலங்கை நகரத்தை மீண்டும் புதுப்பிக்க எண்ணி ராவணன் தெய்வத்தன்மையுள்ள தச்சனாகிய மயனுக்கு அக்காரியத்தை செய்யுமாறு கட்டளையிட்டான். உடனே அவன் பிரம்மதேவனுடன் இலங்கை நகரில் புகுந்து உலகத்திலும் உள்ள நகரங்களை விட அழகு மிகுந்ததாகவும் தேவர்களும் அந்நகரின் அழகை கண்டு திகைக்கும்படியாகவும் ராவணன் இலங்கையில் ஏவிய இடங்களையெல்லாம் ஒரு கணப்பொழுதில் செய்து முடித்தான். மயனால் சமைக்கப்பட்ட தன்னுடைய நகரின் எழிலையும் வான்நகரின் எழிலையும் ராவணன் ஒப்பிட்டு நோக்கினான். இலங்கை மாநகரம் வானத்து நகரை விட அழகில் சிறந்திருப்பதைக் கண்டு அவன் மகிழ்ச்சி அடைந்தான். அதனால் தான் கொண்ட கோபமும் சற்றே அவன் தணிந்தான். தெய்வ தச்சனை கொண்டு பிரம்மதேவன் திருத்தமுற அமைத்த தனது அழகிய நகரம் முழுவதையும் சென்று பார்த்தான் ராவணன். பின்பு அருமையான பொருட்களை அந்த தெய்வ தச்சனுக்கு கொடுத்து அனுப்பினான். பிரம்மதேவனுக்கு வரன்முறை தவறாதபடி பூஜை செய்தான். அத்தேவனை நோக்கி நீ போய் வருவாயாக என்று விடை கொடுத்தான். ஒரு வழியாக யாவும் முடிந்த பின் ராவணன் பதுமராக கற்கள் பதித்த தூண்கள் நாட்டப்பெற்ற எழில் பொருந்திய மண்டபத்தில் இரத்தன சிங்காதனத்தில் அமர்ந்தவாறு இனி என்ன செய்வது என்று யோசனையில் மூழ்கி கிடந்தான். அப்போது வரம் பெற்றவனது சுற்றத்தவரும் மந்திரிகளும் சேனை தலைவர்களும் தேவசாதியினரும் முனிவர்களும் மகளிரும் சிறுவர்களும் அவனை சுற்றி நின்றிருந்தார்கள். ராவணன் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தான். அதை குறித்து உடனே தனது அமைச்சர்களுடன் கலந்தாலோசிக்க விரும்பினான். அதனால் அவன் முனிவர்களையும் தேவசாதியினரையும் மகளிரையும் சிறுவர்களையும் சபா மண்டபத்தில் இருந்து நீங்கி போகச் செய்தான். மேலும் ராவணன் தன்னிடத்தில் மிகுந்த அன்புடையவர்களும் வீரத்தில் சிறந்தவர்களுமான சிறந்த துணை சுற்றத்தவர்களிலும் தனது பிள்ளைகளையும் தம்பியர்களையும் தவிர மற்றவர்களையும் வெளியே அனுப்பிவிட்டான். உலகமே ஒன்று சேர்ந்து வந்தாலும் பிசைந்து அழிக்க வல்ல வீரர்களை தான் இருக்கும் அந்த மண்டபத்தை சுற்றி காவல் வைத்தான். அதனால் விரைவாக பறக்கக்கூடிய ஆற்றலையுடைய பறவைகளும் கொடிய மிருகங்களும் கூட அம்மண்டபத்தை கடப்பதற்கு அஞ்சி இருந்த இடத்திலேயே அசையாது நின்றன. ரத்தின சிங்காதனத்தில் அமர்ந்திருந்த இலங்கேஸ்வரன் எனது பெருமை ஓர் அற்ப குரங்கினால் கலக்குண்டழிந்தது. இதைவிட எனக்கு வேறு என்ன இழிவு இனி ஏற்பட போகிறது என்று நினைத்து அமைச்சர்களை நோக்கி இலங்கையை அக்னி தேவன் கொல்லும்படி ஒரு குரங்கு இலங்கைக்கு நெருப்பு வைத்து விட்டது. வெற்றிலை கொடி பறக்கும் இலங்கை நகரம் அழிந்து விட்டது. அத்தீயினால் எனது சுற்றத்தவர்களும் நண்பர்களும் இறந்து போனார்கள். அக்குரங்கினால் எனக்கு நேர்ந்த அவமான செய்தியோ எங்கும் பரவி விட்டது. தான் உயிரோடு இருக்கையில் இப்படியெல்லாம் நேர்ந்ததே. என் உடல் இந்த சிங்காதனத்தில் தானே கிடந்தது. கிணறுகளில் நீர் சுரக்கவில்லை, அதற்கு மாறாக இரத்தங்கள் சுரக்கின்றன. இலங்கையில் மூண்ட தீ இன்னும் தணியவில்லை, நாற்றம் எங்கும் வீசுகின்றது. இதுவரையிலும் இனிய இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட நாம் எல்லோரும் வேறு சிறந்த செயலையும் செய்யாதவரானோம். அதுதான் போகட்டும் என்றாலும் பிறவி பயனை பெறாமலேயே பிறந்தும் பிறவாதவரானோம். அதை தவிர நம் வீரர்களுடன் போர் செய்த குரங்கு அடிபட்டு இறந்ததே என்ற சொல்லையாவது பெற்றிருக்கலாம். அச்சொல்லையும் நாம் பெறவில்லை. பழியிலே மூழ்கிவிட்டோம். நாம் இப்போது செய்து முடிக்க வேண்டுவது என்ன இருக்கின்றது என்று கேட்டான். உடனே சேன நாயகன் எழுந்து ராவணனை வணங்கி, வேந்தே, உம்மிடம் சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று உண்டு, கேட்பீராக. மனிதரை வஞ்சித்து சீதையை கவர்ந்தது வீரருடைய செயல் ஆகாது, அஞ்சியவருடைய செயலாகும் என்று முன்பே உமக்கு தெரிவித்தேன். அதனை நீர் உணர்ந்து கொள்ளவில்லை. கரண் முதலிய பல்லாயிரக்கணக்கான அரக்க வீரர்களை கொன்ற கள்ளத்தனமுடையவரும் உமது தங்கை சூர்பனகையின் மூக்கை அறுத்தெறிந்தவரும் நமக்கு பழியை உண்டாக்குபவரான ராமலக்ஷ்மணரை இன்னும் நீர் கொல்லவில்லை. அப்படி இருக்கின்ற நீர் உமது அரசாட்சி அழிந்தது என்று வருந்துகின்றீர் போலும். தீங்கிழைத்த பகைவரை பொறுப்பதல்ல வீரத்திற்கழகு, அப்பகைவரை அழிப்பதே வீரத்திற்கழகாகும். மன்னா, பகைவரை அழிக்கக்கூடிய வலிமை என்பது அவரை வணங்கி வாழ்த்துவதுதானோ? உலகுக்கும் நீர் வேந்தராக விளங்குவது என்பது
உம்மை எதிர்த்து வந்த தேவர்களையும் மற்றவர்களையும் வலியொடுக்கி வென்ற செயலால் அல்லவோ? இல்லை, இப்போது கொண்டுள்ள பொறுமையினாலா? இதனை நீர் சொல்ல வேண்டும். பகைவரை கொன்று குவிக்க வேண்டியிருக்க அப்படி செய்யாது இலங்கையில் சுகமாக தங்கி இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்போமானால் நம்மை எதிர்த்து போர் செய்வது என்பது ஒரு குரங்குடன் மட்டும் நின்று விடுமோ? இல்லை, ஒரு கொசுவும் நம்மை எதிரியாக கொண்டு போரிட வந்தால் அதை கூட போரிட்டு நம்மால் அழிக்க முடியாததாகிவிடும். இலங்கையை கொளுத்திய அந்த குரங்கை தொடர்ந்து சென்று அதனை அனுப்பியவர்களை கொன்று மனவருத்தம் நீங்கி இன்புறாமல் நிகழ்ந்தவற்றை எண்ணி பார்த்து கொண்டிருப்பதாலும் நமக்குள் வெறுத்து கூறிக்கொண்டிருப்பதாலும் என்ன பயன்? அவ்வாறே வாழ்ந்தோமானால் எஞ்சியுள்ள நமது வலிமையும் குறைந்துவிடும் என்று ராவணனின் மனதில் படுமாறு கூறி முடித்தான். பின்பு மகோதரன் எழுந்தான். அவன் கண்களில் கோபத்தால் தீப்பொறிகள் பறக்க ராவணனை விழித்து நோக்கி, கொற்றவனே, இப்போது தீர்மானம் செய்ய வேண்டுவது சேனை காவலன் சொல்லியதே ஆகும். நான் கூறுவதையும் கேட்பீராக. உமக்கு தேவர்களும் அடங்கினார்கள், இயக்கனரும் பயந்தார்கள். அரக்கரும் உமக்கு முன் தமது அகம்பாவம் குறைந்து போனார்கள். மும்மூர்த்திகளும் உம்மிடம் தங்கள் வலிமையை காட்டாது ஒடுங்கி நின்றார்கள். எவருடைய உயிரையும் எளிதாக பறித்துச் செல்லுகின்ற கூற்றுவனும் நீர் என் உயிருக்கு காவலன் என்று சொல்லி உமக்கு கீழ்ப்படிந்து நீர் சொல்லும் கட்டளையை தலைமேற்கொள்வான். இனி இதைவிட உமக்கு பெருமை தருவது வேறு என்ன இருக்கிறது? கைலாச மலையை ருத்திரனுடன் லேசாக தூக்கி ஆகாயத்தை அலாவச் செய்தீர். அப்பெருமான் மனம் மகிழும்படி சாமகானம் பொழிந்தீர். உமது பேராற்றலை என்னவென்று சொல்லுவது? அந்த அற்ப குரங்கின் தோல்வலிக்கு முன் உமது தோல் வலிமையை குறைத்து எங்களிடம் சொல்வீர் போலும். மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் மற்றுமுள்ள எல்லா உலகிலும் உமது கண்களுக்கு அகப்படாது தெரியும் வீரர்கள் யார் இருக்கிறார்கள்? யாரும் இல்லையே. நாயக, அதிக வலிமை கிடைத்த பகைவரிடத்தில் ஆலோசிப்பதற்கு உண்டான ஆலோசனையை இந்த அற்ப மனிதர்களின் பொருட்டு ஆலோசிக்கவும் வேண்டுமா என்ன? அதுதான் தகுதியோ? இனி நமக்கு துன்பம் நேர்ந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருப்பது எதற்கு? இப்போதே என்னை அனுப்புவீர்களானால் அந்த குரங்கை அதன் இனத்தோடு கொன்று குவிப்பேன். யாராலும் வெல்ல முடியாது என்று சொல்லப்படுகின்ற அந்த அற்ப மனிதர்களையும் கொன்று உமது பகையை நானே முடிப்பேன் என்றான். மகோதரன் பேசி முடித்ததும் வஜ்ரதந்தன் எழுந்தான். அவன் விரைந்து ராவணனை வணங்கிவிட்டு, இலங்கேஸ்வரா, இப்போதே எங்களை அனுப்பி அந்த குரங்கையும் மனிதர்களையும் கொன்று தின்னுங்கள் என்று கட்டளையிட்டுவிட்டு சுகமாக இருக்காமல் நீர் வீணே ஆலோசிப்பது ஏன்? நாங்கள் பகைவரை அழிப்போமா மாட்டோமா என்று எங்கள் மீது சந்தேகப்பட வேண்டாம். எந்த உலகத்தில் உள்ளவரானாலும் உமது பணியை கேட்காதவரை தவறாமல் உமக்கு அடிமையாக்கிய நான் உமது எந்த கட்டளையை தவறியிருக்கின்றேன்? அப்படி தவறியதாக கருதியது பகைவரை அழித்து வரும் இச்செயலை எனக்கு நீர் தராமல் இருக்கின்றீர் என்று சொன்னான். மேலும் வஜ்ரதந்தன் பேசத் தொடங்கிய போது அவனை பேச முடியாதபடி தடுத்து உட்கார வைத்து துன்முகன் ராவணனிடம், நீர் இப்போது எங்கள் முன்பாக எளியவன் போல் இருப்பீரோ என்று சொல்லிவிட்டு வணங்கினான். தொடரும். பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.